பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 24 மே 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி உரிமை மசோதா சட்ட வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கல்வி உரிமை மசோதா சட்ட வழக்கு அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையின்படி அந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் துவங்கப்பட்டுச்சு. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னா என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கையை டைரெக்டாக அமல்படுத்துறதுக்கான அந்த புதிய கல்விக் கொள்கையை டைரெக்டாக அமல்படுத்துறது தான் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். சரி, இப்போ எதுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்க சொல்கிறது 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழிகளை மொழிகளில் ஏதோ ஒரு மொழிகளை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மும்மொழி கொள்கையில் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி ஃபேக்ட் என்ன, இப்போது மதுரை மாவட்டத்தில் இருக்கோம். மதுரை மாவட்டத்தில் ஏதோ ஒரு எண்டிங்கில் ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைய அதில் 22 பிள்ளைகளில் அவங்க வேறு மொழி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொங்கணி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை பாலி மொழி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை பிராகிருதம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மராத்தி இப்படி ஆசைப்பட்றாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் போட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ கடைசியாக என்னாகும், இந்த மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி தான், வேறு டீச்சர்ஸ் எங்கிட்ட இல்லை, அப்போ நாங்கள் ஹிந்தி டீச்சர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசோட கேள்வியாக இருக்குது. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சமக்கிர சிக்ஷா திட்டம் 2018 கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி 2009 ஆர்டி இருக்குல்ல, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதுபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் சரியா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25% தனியார் பள்ளியில், ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் 25% ஒதுக்கீடு ஏழை மாணவர்கள், படிக்க முடியாத மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி 60:40 அப்படின்ற ரேஷியோவில் அமௌண்ட்டு கொடுக்கப்படும். சரியா, 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்கப்படும். அந்த சட்டத்தின் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரையும் 2152 கோடி தொகை நிலுவை வச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம. சரியா, 2152 கோடி நிலுவையில் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6% வட்டியோடு சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும், 3585 கோடி ரூபா நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறேன் கேட்கல, அப்போ எதுக்கு உங்களுக்கு காசு தரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா, இது ஒரு தவறான விஷயம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதான் விஷயம். சரியா, சரி, அடுத்தது பாருங்கள். இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே சொல்லியாச்சு. சமக்கிர சிக்ஷா பிஎம் ஸ்ரீ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2020, சமக்கிர சிக்ஷா திட்டம் 2018, புதிய கல்விக் கொள்கை 2020. இந்த இதுபடி சமக்கிர சிக்ஷா திட்டத்தின்படி என்ன ரேஷியோவில் கொடுப்பாங்க அப்படின்னா 60:40 இந்த ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்கள். பயங்கரவாதத்துக்கு நிதி கொடுத்தனால கண்காணிப்பு பட்டியலில் பாகிஸ்தானை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டு வர்றாங்க. இப்போது இந்த கண்காணிப்பு பட்டியல் அது பேர் என்ன அப்படின்னா FATFன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநாவோட அமைப்பு. அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறதான் இந்த FATF. சரியா, அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2022 பாகிஸ்தானை அந்த பட்டியலில் இணைச்சிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்கிறது, அது போக தீவிரவாதத்துக்கு எந்த நாடு உதவி செய்தோ அவங்களுக்கான பண தேவையை நிப்பாட்டுறது, ப்ளஸ் அதாவது அவங்களோட பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த நாடு பார்த்திங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு தீவிரவாத செயல்லையோ இல்லை சட்டவிரோத பண பரிவர்த்தனையிலையோ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 2022 இந்த பட்டியலில் பாகிஸ்தானை நீக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2018 கிரே பட்டியல்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருந்திருக்கு, 2022 நீக்கியிருக்காங்க. இப்போ திரும்ப அந்த பட்டியலில் சேர்க்கறதுக்காக இந்தியா முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க பாகிஸ்தானை சேர்க்கறதுக்கு. இதில் மொத்தம் 40 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒருத்தங்க இந்த FATFல. ஸோ இவங்க அதை பேஸ் பண்ணி இந்த பாகிஸ்தானை திரும்ப உள்ளே சேர்க்கறதுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது
எத்தனை உறுப்பு நாடுகள், FATF எங்கே இருக்குது, சரியா? FATF எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்குது. மொத்தம் 40 நாடுகள் முழு நேர உறுப்பினர்களாக இதில் இருக்காங்க. இதான் முக்கியமான நியூஸ், சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நியூஸ்லாம் இல்லை, ஒரு சில தான் இருக்குது. அதாவது இது பாருங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை நிறுவியிருக்காங்க. இது ஒரு நியூஸாக பார்த்து வச்சுக்கோங்க. எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு எங்கே வந்து சிலை திறந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை அப்படின்ற இடத்துல. சரிங்க, அடுத்தது பார்க்கலாம். இந்தது முக்கியமானது. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் வளரும் வடகிழக்கு முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் 10 வருஷத்தில் மட்டும் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது வளரும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்பாங்க. ஸோ வடகிழக்கு அப்படின்னோடனே நம்ம ஏதோ வடகிழக்கு மாநிலத்தில் தான் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு, சரிங்களா? சரி, இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா இந்த கீழடி அகழாய்வை வந்து வெளியிடுறதுக்கு நம்ம ஒன்றிய அரசு மறுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ MP சு வெங்கடேசன், சரிங்களா, மதுரை மாவட்ட MP, அவர் ப்ளஸ் எல்லா எம்பிக்களும் சேர்ந்து சீக்கிரம் கீழடியை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது தொல்லியல் ஆய்வாளர் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன், சரியா? இவர் இப்போ கரண்ட்டாக இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், சரியா? கரண்ட்டாக இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக பணியாற்றி வர்றவர் யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது கீழடியை வந்து தெளிவாக அகழாய்வு பண்ணி அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது இவர் தாங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். இவர் இதுக்கு முன்னாடி ஹரியானாலையும் இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இவர் தென்பகுதிக்கு வந்து தொல்லியல் ஆய்வாளராக போட்டிருக்காங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீழடியை சார்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே எடுத்து பண்ணது இவர் தான், சரியா? அதனாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அகழ்வாராய்ச்சி பணியிலிருந்தே டோட்டலாக விலக்கப்பட்டு அவர் டைரெக்டாக டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசோட முன்முயற்சியில் தொடர்ச்சியாக அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த அறிக்கையை வந்து சீக்கிரம் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அறிக்கையில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அதாவது இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, இதுக்கெல்லாம் எங்களுக்கு தெளிவான இன்னும் விளக்கங்கள் வேணும், இன்னும் படங்கள் வேணும், அந்த கிராமத்தோட மேப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருக்காங்க. அதை வந்து திருத்தி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வெளியிடாமல் இப்போ கேட்டதுக்கப்புறம் இப்போ திருத்தி வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி கீழடி அகழ்வாராய்ச்சியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தவர். இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். கீழடி என்ன மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். இது ஓல்டு கொஸ்டின், சரியா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் நடால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கப்பட உள்ளார். யார் ரஃபேல் நடால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை வந்து டென்னிஸ் உலகில் வந்துட்டு கிளே கிங் அப்படின்னு சொல்லுவாங்கங்க, சரிங்களா? டென்னிஸ் உலகில் கிளே கிங் அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னா ரஃபேல் நடால். 2005 வந்து விளையாட வந்தவர். தொடர்ச்சியாக 14 தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பனில் ஜெயித்தவர் இவர் தான், சரியா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 இவர் ஓய்வு பெற்றுட்டார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினோட வீரர் ரஃபேல் நடால், சரியா? மேபி கேட்பாங்க, ஏன்னா 2024 ஓய்வு பெற்றிருக்காரு. இப்போ வந்து கௌரவிக்கப்பட உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்கலாம். ரஃபேல் நடால் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி டென்னிஸோட கிளே கிங் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னா ரஃபேல் நடால் தான், சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி நியூஸ் அப்படின்றது அவ்வளோதான். முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.